பசங்க ட்வின்ஸ் சார். விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் இப்போ அடிபட்டுருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். பேட்டரி வண்டி தான் கொடுத்து விட்டாங்க. பேட்டரி வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு வேற வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30க்கு மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு புறப்பட்டு ரத்தம் கசிவு இருக்கு. அது சரி பண்ணணும்னா 2 நாள் ஆகும். ஐசியில் இருக்கான். பார்த்துட்டு சொல்கிறான். காலையும் எலும்பு அடிபட்டு இருக்கு. அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். எதனால எப்படி அடிபட்டுச்சு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். சின்ன பையன் சொன்னா முன்னாடி 2 வண்டியில் வந்திருக்காங்க. பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுண்ட் இதாயிருக்கும். அது சொல்லியிருக்காங்க. நான் ரத்தம் வந்து உரையிறது நிற்கணுன்றாங்க சார். அது இது பண்ணாக்கா முடியும். 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. இன்னும் ஒன்றும் சரியான. இப்போ இன்னொரு பையன் எப்படின்னா இன்னொரு பையனுக்கு வந்து முதுகுல அடிபட்டதுனால அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 2 பேருமே ஒரே ஒரே காலேஜ் ஒரு நீங்க என்ன பண்றீங்க? பால் கடை பால் கடை. மீட்டிங் போறேன்னு சொன்னாரு. எப்படி இல்லை சார், காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறாங்க காலேஜுக்கு போயிருந்தான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு. வெளியே இவங்க அனுப்பி விட்டதுனால வந்தானா இல்லை அவங்கள இவன் தெரியாமல் வந்தானான்ற விவரம் தெரியல. கேட்டால் தான் தெரியும். ஆரம்பம் இந்த காலேஜ் நேஷனல். காலேஜ் வந்து இங்க வந்துட்டா ஆமாம் சார். 10 மணிக்கு மேலே தான் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்கான். 11:30க்குலாம் எனக்கு நியூஸ் வருது அடிபட்டு.